எங்க வீட்டு முன்ன பண்ண அநியாயம், சரியான அநியாயம் பார்த்துடுங்க. நீங்க எல்லாரும் ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஜிபி முத்துவோட ஊரில் வந்து ஒரு சில தகராறுகள் நடக்குது, ஜிபி முத்து வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜிபி முத்து மகன்களால் வந்த ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடலை. ஆனால் ஜிபி முத்து வந்து தாக்கியிருக்காங்க. அந்த பாதை பிரச்சனை, அதாவது அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை ஆக்கிரமித்து ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கதா வந்து அவர் வந்து சொல்லி ஒரு இது போட்டிருந்தாரு. அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது ஜிபி முத்து வந்து அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருக்காருன்னு தெரியல. ஆனால் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்துக்கும் அவரது ஊர்க்காரங்களுக்கும் வந்து தொடர்ந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜிபி முத்து அவர்களோட ஒரு வீட்டிற்கு செல்லக்கூடிய பாதை, அதாவது ஜிபி முத்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். டிக்டாக் மூலமாக பிரபலமாகி வந்தார். வந்ததில் வந்து அவர் ஒரு ஆள் கொஞ்சம் நல்லாவே பூம் ஆனார்னு சொல்லலாம். ஓகேவா, நிறைய பேர் வந்து வந்தாலும் நம்ம இவர் ஜிபி முத்து வந்து ரொம்ப நல்லா பூம் ஆகி பிக் பாஸ் மூலம் பிரபலமாகி குக் வித் கோமாளி இந்த மாதிரி நிறைய பிரபலமானார். அந்த டயத்தில் வந்து அவருக்கு கிடைச்ச நிறைய அந்த ஒரு இதை வச்சு ஒரு தெருவில் வந்து ஒரு 4 வீடுகளை வந்து வாங்கியிருக்காரு. தொடர்ந்து 4 வீடுகள் 3 வீடு என்னமோ வந்து வாடகை கொடுத்துருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீட்டிற்கு வரக்கூடிய அந்த தெருவிற்கு வரக்கூடிய மொத்த பாதையும் ஆக்கிரமித்து ஒரு கார் வரக்கூடிய பாதையை ஆக்கிரமித்து சிறிய சந்தா மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஊர்க்காரங்களே ஒத்துக்கிறாங்க. இதில் வந்து போன முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்து அவருக்கு மிரட்டல் விடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அதை வீடியோவும் வெளியிட்டிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து பிளாக் மேஜிக், அதாவது மாந்திரீக பூஜை நடத்துகிறாங்க என்னோட வீட்டுக்கு முன்னாடி வச்சு வேணுக்குனே அப்படிங்கிற மாதிரி வந்து இதாகி அங்கே ஒரு சண்டையாகி இப்போ திரும்பவும் வந்து ஒரு பிரச்சனைகள் ஆயிருக்கு. இதோட பூதாகரம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அங்கே உள்ள லோக்கல் பாடி கவர்மெண்ட் வந்து இதில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கே போய் விசாரித்தா தான் நமக்கு தெரியும். ஜிபி முத்து அவர்கள் என்னதான் பிரபலமாக இருந்தாலும் அவர் மேலே தவறு இருக்கா, இல்லை வந்து அந்த ஊர்க்காரங்க மேலே தவறு இருக்காங்கிறத வந்து காவல்துறையினரும் சரி, அங்கே உள்ள ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் வந்து பஞ்சாயத்து எல்லாருமே சேர்ந்து அந்த பாதை ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சு அதை வந்து அப்புறப்படுத்தி அது மேலே யார் யார் வந்து வேணுமென்றே இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஈடுபடுறாங்களோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஒரு ரிக்வெஸ்ட்டு. சப்போஸ் ஜிபி முத்து அவர்கள் மேலே தவறு இருந்துச்சுன்னா அவர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். பிரபலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து யாரையும் விடணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ஒரு ஒரு சில ஆஃபீஸர்ஸ்க்கும் பெட்டிஷன் போடுறது, கோர்ட்டில் போட்டு அவர் கோர்ட்டில் போட்டு தீர்ப்பே வாங்கிட்டேங்கிறாரு. தீர்ப்பு வாங்கினதுக்கப்புறமா கோர்ட்டு ஆர்டரை மதிக்காமல் ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணும் பொழுது, அப்போ இங்கே சட்டத்துக்கான மதிப்பை வந்து இவங்க இந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் விரைந்து கவர்மெண்ட் எல்லாமே வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தனி மனிதன் வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னாலுமே அவனுக்கு வந்து தொடர்ந்து ஒரு தனி மனிதனுக்கு குடைச்சல் கொடுக்கறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 நபர்கள் சேர்ந்து ஒரு தனி மனிதனுக்கு குடைச்சல் கொடுத்து அவனை வந்து ஊரை விட்டே போக வைக்கிறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது வந்து ஒரு மிகவும் தவறான செயல். ஏன்னா குரூப்பாக இருக்கிறவங்க பூரா சேர்ந்து தனியாக இருக்கிறவங்களை அடித்தாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரை அவங்க தனிமையை விரும்பி அவங்க யார் கூட டச் இல்லாமல் ஒரு தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா விட்டுறணும். அதை விட்டுட்டு இவங்களை வந்து ஏதாவது பண்ணணும், அவங்களோட ஃபேமை காலி பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வாட்டர்மெலனை கொண்டு வந்துடுறாங்க. வாட்டர்மெலன் வந்து கான்ட்ரவர்சியால் ஃபேமஸ் ஆனவன் தான் அவன். இந்த ஆள் வந்து ஒரு காமெடி இந்த மாதிரி அது அவர் பண்ண விஷயங்களே வந்து பேச்சே வந்து நிறைய பேர் காமெடியாக தெரிஞ்சு அதனால இதானார். இவர் வந்து தன்னை ஒரு பெரிய நடிகனோ இதுதான் சொல்லிக்கிடலை. இப்போ வரைக்கும் வந்து தான் வந்து பெரிய செலிபிரிட்டின்லாம் அவர் சொல்ல. என்னோட அந்த விஷயத்தை வந்து என்னோட அந்த ஒரு நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு வேணும்னு தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கங்கிறத வந்து நம்ம நம்புவோம். ஏன்னா இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்பவே பூதாகரமாக போய்கிட்டு இருக்கு அடிக்கடி. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம சொல்லி வந்து கடைசியில் வாட்டர்மெலன் வந்து ஒரு பெரிய ஆப்பானது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிபி முத்து விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம்.